Today we are going to discuss about unit number 1. Under unit number 1 we discuss about the simplex method. So previously we discussed about two video classes in unit number 1, that is linear programming problem. How to formulate the linear programming problem, how we solve the linear programming problem by graphical method. In graphical method we have only two decision variables, then only you can use by the graphical method. So more than two decision variables or only two decision variables, whether the mention in the question you solve by simplex, otherwise for two decision variables you can easily solve by graphically. So you have to read the question carefully. Now we go move into the problem. In this problem, use simplex method to solve the LPP. Use simplex method to solve the LPP, or they ask by solve the following LPP. Maybe solve the following LPP. Within we have three decision factors. You can use solve the following LPP. You can use by either by a graphical method or by a simplex method. Now we discuss into the problem. So maximum z is equal to 4x1 plus 10x2 subject to the constraint 2x1 plus x2 less than or equal to 50, 2x1 plus 5x2 less than or equal to 100, 2x1 plus 3x2 less than or equal to 90, and x1, x2 is greater than 0. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நம்ம ப்ராப்ளம் போடணுன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தேனாக இருக்கும். லெஸ் தேனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை போட முடியும். ஸோ இந்த லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸை இதே சப்போஸ் கிரேட்டர் தேன் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிகம் மெத்தடில் தான் போட முடியும். இதில் லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். இந்த லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருந்துச்சுன்னா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும். அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து ஸ்லாக் வேரியபிள். ஸ்லாக் வேரியபிள் அதை எதில் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா எஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. இதை ஆடு தான் பண்ணணும். ஸோ அதே கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவீங்க. அதே வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போனா தான் இந்த இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாகவே ப்ராப்ளத்துக்கு டைரெக்டாக போயிடுவோம். ஸோ இப்போ எல்லா ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சொல்யூஷனில் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து லெஸ் தேனுன்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டதுனால நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை இப்போ இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸான ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா by introducing slack variable for all the equation. So slack variable add பண்ணா inequality constraints ஈக்குவாலிட்டியா மாத்திரும். ஈக்குவாலிட்டியா மாத்திரும். ஸோ அப்போ லெஸ் தேன் இதை வந்து ஈக்குவல் டுவா மாற்றிடலாம். ஸோ அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை மாற்றி எழுத போகிறேன். மேக்ஸிமம் z இஸ் ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 10x2 வச்சுருங்க. இன்னும் நம்ம இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆட் பண்ணணும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். அப்புறம் சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் இங்கே 3 ஈக்குவேஷன் இருக்குது. 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3 which is equal to 50 ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை. அடுத்த ஈக்குவேஷன் 2s1 ப்ளஸ் 5s2 ப்ளஸ் 0s1 plus s2 plus 0s3. ஏன் 0s3ங்கிற ஆட் பண்ணுறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் 2x1 plus 3x2 plus 0s1 plus 0s2 plus s3 is equal to 90 and x1 x2 s1 s2 s3 is equal to 0. ஸோ அப்புறம் இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் மாற்றும் போது 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3 இதெல்லாம் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்போ இப்படி இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் பேசிக்
feasible solution நம்ம கண்டுபிடிக்கணும். Initial basic feasible solution. Initial basic feasible solution. It's nothing but IBFS. So அது கண்டுபிடிக்க என்ன பண்ணா, since there are three equation எப்படி இந்த வந்துச்சுன்னு தெரியும், 3 equations இருக்கு. 3 equation and எத்தனை வேரியபிள் இருக்கு பாருங்க, s1 s2 s1 s2 s3. so 5 variables. So இங்க என்ன பண்ண போறோம்னா 5 minus 3 which gives 2 variables. so அப்ப அந்த 2 variables 0 ஆக்க போறோம். எந்த ரெண்டு 2 variables 0 ஆக்க போறோம்னா s1 யும் s2 யும் 0 ஆக்கிட்டீங்கன்னா remaining s1 ம் s2 ம் s3 க்கும் வேல்யூ கிடைக்கும். so அந்த ஈக்குவேஷன்ல நீங்க x1 x2 0 ஆக்கி பாருங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் 2x1 plus x2 இதுல x1 x2 0 ஆக்கிட்டீங்கன்னா x1 என்ன கிடைக்கும்னா 50 அப்படின்னு கிடைக்கும். லைக்வைஸ் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு போட்டிங்கன்னா 100 அப்படி கிடைக்கும். லைக்வைஸ் மூணாவது ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணனா x1 x2 வந்து நான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசிக் இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், இது ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும். பேசிக் இது மூணும் வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ராப்ளமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை போடணும். எடுத்தோடனே ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்ம மாற்றிடணும். இப்போ பாருங்கள், ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நான் மாற்றிட்டேன். லெஸ் தேனாக இருந்தால் மட்டும்தான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போதும். அதை ஸ்லாக் வேரியபிளை ஈக்குவாலிட்டியாக மாற்றியாச்சு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணால் அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் z ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு சொல்லி நடத்தியாச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே 0 அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இது 0 ஆட் பண்ணுறதுனால இந்த ப்ராஃபிட்டோட ஃபங்க்ஷன் வந்து மாறவே மாறாது. ஸோ ஈக்குவாலிட்டி கன்ஸ்டன்ட்ஸாக மாற்றணும். இதை ஏன் இப்படி பண்ணியிருக்கேங்கிறது வந்து இப்போ டேபிளை இது பண்ணும்போது தெரியும். இன்ஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். 3 ஈக்குவேஷன் எப்படின்னு தெரியும். இது ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். ஸோ 5 வேரியபிள், 1 x1 x2 s1 s2 s3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 5 மைனஸ் 3 2 வேரியபிள். அப்போ 2 வேரியபிள் 0 ஆக்கணும். எப்பொழுதுமே இந்த 2 டெசிஷன் வேரியபிள்ஸை தான் 0 ஆக்குவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அப்போ இந்த ஸ்லாக் வேரியபிள் வந்து வேல்யூஸ் கிடைச்சிரும். வேல்யூஸ் கிடைச்ச உடனே நம்ம டேரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்ஷியல் ஐட்ரேஷனுக்கு வரப்போகிறோம். இன்ஷியல் ஐட்ரேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதான் டேபிள். ஸோ இந்த டேபிளில் சி, இது சிபி, இது எக்ஸ்பி, சாரி இது வந்து எக்ஸ்பி, இது வந்து ஒய்பி, இது எக்ஸ்பி, இது x1, இது x2, இது s1, இது s2, இது s3, இங்கே தீட்டா. ஸோ இப்படி தான் டேபிள் இருக்கும். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் காமன். இது வந்து சாரி இது வந்து ஒய் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு ஒய், இது எக்ஸ்பி x1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். அந்த ஃபேக்டர் வந்து சிஜே. மேலே வந்து ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், அந்த ஃபேக்டர் வந்து சிஜே. ஸோ இப்போ நம்ம எழுத போகிறேன். இப்போ இந்த ஒய்பிக்கு நேராக என்ன பண்ண போகிறீங்க, இந்த பேசிக் வேரியபிள் எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பேசிக் வேரியபிள் பாருங்கள், x1 x2 x3. அந்த ஒய்பி ஒவ்வொரு இதில் நம்ம போட போகிறோம். x1 x2 x3 போட்டாச்சா. அப்போ இந்த xb என்ன வரும்னா, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் 50 100 90. 50 100 90. இந்த சிபி என்ன வரும்னா, மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்க பாருங்கள். இந்த மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிறது 4x1 + 10x2 + 0s1 + 0s2 + 0s3. இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து
மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஒன்லி தி நம்பரிங்கை தான் எழுத போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், நம்ம என்ன எழுத போகிறோம், 4 10 அப்படின்னு தான் எழுத போகிறோம். ஸோ 4 10 இது எல்லாமே 0, ஏன்னா காஸ்ட் ஃபங்க்ஷனை அடி வாங்கக்கூடாது. ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எழுத போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே மேலே ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் இருக்கிறத எடுத்து போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள் 2x1 + x2 + x1 மற்றதெல்லாம் 0வாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், 2x1 எடுத்து 2 எடுத்து எழுத போகிறேன். x1க்கு நேராக 2, x2க்கு நேராக 1, x1க்கு அங்கே 1, அங்கே 0 0ன்னு போட்டிருந்தேன். இதுக்கோசரம் தான் அங்கே 0x1. ஆக்சுவலாக அது போடணுன்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக x1ன்னு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்கே பண்ணேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குது. ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2, இங்கே பாருங்கள் 2x1 + 5x2 + 0x1 + x2 + x3 0x3ன்னு இருக்குது. அப்போ x1க்கு நேராக 2வும் x2க்கு 2க்கு நேராக 5வும் மென்ஷன் பண்ண போகிறேன். x1க்கு நேராக 2வும் x1க்கு நேராக 5வும் இது பண்ணிவிட்டு இது 0 இது 1 இது 0வாக மாறிடும். அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது பாருங்கள் 2x1 + 3x2 + 0x1 + 0x2 + x3 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த இது 2x1க்கு நேராக 2வும் x2க்கு நேராக 3யும் எடுத்து எழுத போகிறேன். ஸோ இப்போ x1க்கு நேராக 2வும் x2க்கு நேராக 3யும் இது 0 இது 0 1. எப்பொழுதுமே ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாக் வேரியபிள் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த டைகனல் வந்து 1 1 1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 0ன்னு நீங்கள் போடுறதுக்கோசரம் தான் நான் அங்கே 0 போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எதை ஆட் பண்ணுறீங்களோ அதோட கான்ஸ்டன்ட் 1, எதை இது பண்ணுறீங்களோ மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். ஸோ இப்படி தான் S1 போட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனை எடுத்து எழுதியாச்சு. இப்போ எடுத்த உடனே என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல ZJ இஸ் நத்திங் பட் இந்த CBயவும் இந்த XBயவும் மல்டிப்ளை பண்ணணும். 0 × 50 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும், 0 × 100 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும், 0 × 90 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் புட் டுகெதர் என்ன ஆயிரும்னா 0வாக மாறிடும். என்ன பண்ணியிருக்கேன்னா 0 × 50 + 0 × 100 + 0 × 90 புட் டுகெதர் என்ன மாறிடும் 0வாக மாறிடும். ஸோ அதனால தான் இங்கே 0 போட்டிருக்கேன். ஸோ 0 எனிதிங் × 0 0. ஸோ அதனால எப்பொழுதுமே இந்த ஃபஸ்ட் இட்ரேஷனில் இந்த ZJ வந்து 0 0 0வாக மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ZJ - CJ. இந்த ZJ - CJ இங்கே இருக்குது CJ. அப்போ 0 - 4 வந்து -4, 0 - 10ங்கிறது வந்து -10, 0 - 0 0, 0 - 0 0, 0 - 0 0. ஸோ இப்போ இந்த இனிஷியல் ஐட்ரேஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த இனிஷியல் ஐட்ரேஷனை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ZJ - CJ வந்து ≥ 0ன்னு வந்துருச்சுன்னா, எல்லா வேல்யூம் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துருச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா சொல்யூஷன் வந்து நாட் ஆப்டிமல்னால ஃபர்தராக நம்ம கண்டினியூஷன் பண்ண போகிறோம். அப்போ கண்டினியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதில் இந்த டேபிள் காலத்தில் ஒருத்தர் இந்த டேபிள் காலத்தில் 3 வேரியபிள் மட்டும்தான் வச்சுருக்க முடியும். யாராச்சும் ஒருத்தரை வெளியில் அனுப்பணும், யாராச்சும் ஒருத்தரை உள்ளே கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்டரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். என்டரிங் வேரியபிளை கண்டுபிடிக்க போகிறோம். என்டரிங் வேரியபிளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ in ZJ - CJ. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இன் ZJ - CJல கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மைனஸை மறைச்சிருங்க. மைனஸை மறைச்சிட்டிங்கன்னா ZJ - CJங்கிறது இதுதான். ஸோ இப்போ -4ம் -10 தான் இருக்குது. ஸோ -4ம் -10 இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா, மைனஸை மறைச்சிட்டு எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர். அப்போ இந்த இடத்துல மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -10. ஸோ அப்போ -10 தான் மோஸ்ட் நெகட்டிவ் நம்பர். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இந்த சிம்பிள் RF சிம்பிள் பண்ணுங்க, இது உள்ளே வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே பிளாக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணியாச்சு. ஸோ இது உள்ளே வந்துருச்சு. x2ங்கிறது வந்து உள்ளே வருது. ஸோ எது உள்ளே வருது,
x2ங்கிற வேரியபிள் தான் உள்ள வருது. x2 வேரியபிள் தான் entering வேரியபிள். x2 வேரியபிள் தான் entering வேரியபிள். சரியா? அடுத்தது லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்க மினிமம் தீட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மினிமம் தீட்டா எங்கே கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிளில் தீட்டான்னு ஒரு காலம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தீட்டான்னு. இப்போ இந்த தீட்டா காலத்தில் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பியவும் வந்திருக்க ஆப்டிமல் காலத்தையும் டிவைட் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னா 50 divided by 1 which is equal to 50. அடுத்தது 100 divided by 5 which is equal to 20. அடுத்தது 90 divided by 3 is equal to 30. ஸோ இதுதான் தீட்டா 50, 20, 30 அப்படின்னு சொல்லி தீட்டா வேல்யூஸ் வந்திருக்கு. எப்படி தீட்டா வேல்யூ போகணும்னு தெரியுதா? எக்ஸ்பி டிவைடட் பை என்ட்ரிங் வேரியபிள் காலம். ஸோ மினிமம் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா xb divided by pivot column நம்ம பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது. ஸோ அதில் என்ன வேல்யூலாம் வந்திருக்கு பாருங்கள், 50 வந்துச்சு, 20 வந்துச்சு, 30 வந்துச்சு. கண்டுபிடிக்கிறத என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மினிமம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் தான் 20 தான் இந்த இடத்துல மினிமம். ஸோ 20 தான் மினிமம்னால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அந்த 20ங்கிற இடத்துல வந்து இப்போ ரோக்கு நான் காலமை வரைய போகிறேன். ஸோ இதுதான் வெளியில் போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அப்போ எது வெளியில் போகுது? x2 வெளியில் போகுது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல இப்படியே பிளாக் பண்ணிக்கிறேன். இது பேர் பிவட் ரோ, இப்படி போட்டதுக்கு பேர் பிவட் காலம். இந்த நடுவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பிவட் எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட்டை தான் ஒன்றாக்கி இந்த ரிமைனிங் இருக்கிற ரெண்டையுமே நம்ம ஜீரோவாக ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம முயற்சி பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நியூ பிவட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். நியூ பிவட் ஈக்குவேஷன். நியூ பிவட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்னா அந்த ரெண்டு வெளியில் போகிற வேரியபிள் இருக்குல்ல x2 லைனில் ரோவில் இருக்கிற எல்லா வேரியபிளையும் எடுத்து எழுதணும். எல்லா வேரியபிளையும் எடுத்து எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், 100, 2, 100 இருக்குது, 100 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 5 தான் நம்ம ஒன்றா மாற்ற போகிறோம். இதுதான் பிவட் எலிமெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எடுத்து எழுதிக்கிறேன் 100. ஸோ எழுதும்போது 100, அடுத்தது வந்து 2, அடுத்தது வந்து 5, அடுத்து 0, அடுத்தது 1, அடுத்து 5. ஸோ இந்த எலிமெண்ட்டாக தான் நம்ம ஒன்றா மாற்றணும். ஒன்றா மாற்றணும் என்ன பண்ணணும்னா அதே நம்பரால் வகுத்தா மட்டும்தான் ஒன்றா மாறும். அப்போ டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 100 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது வந்து 2 டிவைடட் பை 5 அப்படியே தான் கிடைக்கும். 5 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். 0 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா இட்ஸ் 0 தான் கிடைக்கும். 1 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1/5 கிடைக்கும். 0 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ அப்போ நியூ பிவட் ஈக்குவேஷன் எதுன்னு எழுதியாச்சு. அப்போ என்ன வரும்னா 20, 2/5, 1, 0, 1/5, 0. பாருங்கள், இதை ஒன்றா நான் மாற்றிட்டேன் இந்த இதை. நெக்ஸ்ட்டு நியூ பிவட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அடுத்ததை மாற்றணுன்னா என்ன இருக்குது? அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து இதை மாற்றியாச்சு. இதை வந்து மாற்றிட்டேன் நான், x2 மாற்றியாச்சு. ஸோ x2 உள்ளே வருது, x2 வெளியே போகுது. ஸோ இதை நியூ பிவட் ஈக்குவேஷனை மாற்றியாச்சு. அடுத்தது நியூ x1 ஈக்குவேஷன்னு நம்ம பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்கும். நியூ x1 ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஓல்டு s1 ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்டூ நியூ பிவட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம இங்கே அதுக்கு நான் எழுதுகிறேன் பாருங்கள். நியூ s1 ஈக்குவேஷன், அதுக்கு ஃபார்முலா வந்து ஓல்டு s1 ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் column coefficient into
new pivot equation. ஸோ அப்போ ஓல்டு S1 ஈக்குவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓல்டு S1 ஈக்குவேஷன் என்ன? 50 2 1 1 0 0 இதான் ஓல்டு S1 ஈக்குவேஷன். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நேராக பாருங்கள். நம்ம திரும்ப போகிறோம் ஓல்டு S1 ஈக்குவேஷனுக்கு. S1 ஈக்குவேஷனுக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 50 2 1 1 0 0. ஸோ இந்த 1 இதுதான் நம்ம ஜீரோவாக நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த 1 தான் நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம். இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த 1ஆல் நியூ பிவட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண, இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். காலம் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த 1ஆல் இந்த நியூ பிவட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண 20 20 × 1 போட்டிங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ 1 × 2/5 போட்டிங்கன்னா 2/5 கிடைக்கும். 1 × 1 1 1 × 0 0 1 × 1/5 கிடைக்கும். அடுத்த 1 × 0 0 கிடைக்கும். இதை ரெண்டையும் கழிக்கணும். ஸோ அதுதான் போட்டிருக்கேன், ஓல்டு S1 ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவட் ஈக்குவேஷன். இந்த 1 தான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். இந்த காலம் கோஎஃபிஷியன்ட் எடுத்து தான் இந்த நியூ பிவட் ஈக்குவேஷனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கழிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன எழுதலாம்? 30 2 - 2/5 அது என்னவா கிடைக்கும்னா 10 8/5 கிடைக்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 0, இது 1, இது 0 - 1/5 கிடைக்கும். இங்கே 0 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ புது நியூ S1 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன எழுதணும்னா நியூ S3 ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். நியூ S3 ஈக்குவேஷன், நியூ அடுத்த இது இருக்கு நியூ S3 ஈக்குவேஷன். அதுக்கு அதே ஃபார்முலா தான், ஓல்டு S3 ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட், அது into new pivot equation. சரிங்களா? இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த நியூ ஓல்டு S3 ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ அதை நம்ம எழுதிடலாம். ஓல்டு S3 ஈக்குவேஷன் என்ன? ஆக்சுவலாக 90 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, அடுத்தது 0 0 1. பாருங்க, நம்ம மேலே போய் பார்ப்போமா? பாருங்க, S3 90 2 3 3 தான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட், 0 0 1. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறதையும் சொல்லியாச்சு. காலம் கோஎஃபிஷியன்ட் எது? கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் வந்து 3 தான். ஸோ இந்த 3 எடுத்து நியூ பிவட் ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூ பிவட் ஈக்குவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு 20 × 3, அப்போ இங்கே 60 மாறிடும். அடுத்தது வந்து 2/5 இருக்குது, 2/5 இன்ட்டு அப்படி போட்டிங்கன்னா 2/5 × 3 போட்டிங்கன்னா 6/5 மாறிடும். 3 × 1 இஸ் ஆக்சுவலி 3 மாறிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 × 0 0 மாறிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1/5 × 3, அப்போ 1/5 × 3 போட்டிங்கன்னா which gives 3/5. அடுத்தது வந்து 0 × 3 0 மாறிடும். இப்போ அதே மாதிரி லைக்வைஸ் அதையும் கழிச்சிங்கன்னா 60 90 - 60 வந்து 30. இப்போ 2 - 6/5 கிடைக்கும். 2 - 6/5 போட்டிங்கன்னா 10, அப்போ 4/5 மாறிடும். இது 0 மாறிடும். இது 0, இது -3/5, இது 1. ஸோ இப்போ எடுத்து திரும்ப கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நியூ பிவட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, நியூ S1 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, நியூ S3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனை மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரியே எழுத போகிறோம். CB YB XB X1 X2 S1 S2 S3 தீட்டா. இங்கே ஆஸ் யூஸ்வல் CJ வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே S1 வந்துச்சு, இங்கே எது உள்ளே வருது? S2 உள்ளே வருது. இங்கே என்ன இருந்துச்சு? பழையபடி S3 இருக்குது.
இப்போ அந்த நியூ பிவட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுவோமா? நியூ பிவட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். நியூ பிவட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த பாருங்க இங்கே இருக்குது. 20 2/5 1 0 1/5 0 இந்த மாதிரி இருக்கிறத தான் எடுத்து நியூ பிவட் ஈக்குவேஷன் x2 எது வெளியில் போகுது? s2 வெளியில் போகுது, x2 உள்ளே வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, s2 வெளியில் போச்சு, உள்ளே x2 வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த இதை நியூ பிவட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். 20 2/5 1 0 1/5 0 சரிங்களா? அதே மாதிரி S1 ஈக்குவேஷன் மேலே இருக்குது. S1 ஈக்குவேஷன் மேலே இருக்குது. எடுத்து எழுதிட்டா என்ன கிடைக்குது? 330 8/5 மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. 0 1 -1/5 0. அடுத்த S3 ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். S3 ஈக்குவேஷன் 30 4/5 0 0ன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுத போகிறோம். 30 4/5 0 0 -3/5 1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அடுத்தது CB ZJ எடுத்தது இஸ் காமன். அப்போ 4 அது மேலே இருக்கும், இங்கே 10 அப்படியே இருக்கும், 0. இதில் எந்த சேஞ்சஸுமே எப்பொழுதுமே வராது. ஸோ இது போட்டாச்சா? இப்போ x1க்கு நேரம் இடத்துல என்ன 0 ஆயிரும், x2க்கு நேரம் மேலே என்ன இருக்குது? 10 இருக்குது. ஸோ 10 இங்கே மாறிடுச்சு பாருங்கள், 10 இங்கே 0. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா ZJ தான் உங்களுக்கு தெரியும். இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது இஸ் நத்திங் பட் பாருங்கள் 0 × 30 ப்ளஸ் 10 × 20 ப்ளஸ் 0 × 30 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 200. லைக்வைஸ் ஒவ்வொரு காலத்துக்கு போடணும். 200 10 × போட்டிங்கன்னா 20/5 20/5 போட்டிங்கன்னா 4 கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து 10 கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து 0 கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து 2 கிடச்சிரும். ஏன்னா மற்றதெல்லாம் 0, ஸோ அதனால் ஒன்றும் இருக்காது, இது 0. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ZJ மைனஸ் CJவை கண்டுபிடிக்க போகிறோம். ZJ மைனஸ் CJ 200 அப்படியே இருக்கும். 4 - 4 = 0. 10 - 10 = 0. இது 0 - 0. 2 - 0 is 2. 0 - 0 0. ஸோ இப்போ இதோட ப்ராப்ளம் முடிய போகுது. ஏன்னா since all ZJ minus CJ is greater than or equal to 0, the given problem is optimal. That's all. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ZJ 200. அப்புறமேட்டு என்ன எழுதணும்னா மேக்ஸிமம் Z is equal to இந்த இடத்துல இருக்கிறதுல 200 எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு x1 வேல்யூ எழுதணும், x2 வேல்யூ எழுதணும். x1 வேல்யூ எப்போ எங்கே எழுதுதுன்னா டேபிளில் போங்க. டேபிளில் போயிட்டு அங்கே என்ன CB வேல்யூ இருக்குது பாருங்கள். x1 எதுவும் இல்லை, x2 தான் 10ன்னு இருக்குது, x2 தான் 20ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், x1 இல்லாதனால x1க்கு வந்து 0, x2 வந்து 20. இதை ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக தப்பாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதுவோமா? அப்போ என்ன இருக்குது, x1 0 x2 <, ஸோ எல்லாமே ஈக்குவலாக மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக ப்ராக்டிஸ் பண்ணி நீட் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துட்றேன். ஓகே.